இரண்டாவதாக அதே இதில் காரைக்குடி பகுதியில் ஒரு காளிமனை விலைக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னாக்க வடகிழக்கு கார்னர் சூப்பரான இடம் 50க்கு 75 இடங்க சொன்னாங்க. அருமையான இடம், தெய்வீக பிளாட். நம்ம அடிக்கடி சொல்கிறது நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட பிளாட்டுக்கு உரிய ஓனர் கஷ்டப்படுகிறார், பாடவே கூடாது அந்த இடம் இருக்கிற வரைக்கும். அதே சமயத்தில் ஒருவருக்கு அந்த இடத்தையே விற்று விட்டார். இதெல்லாம் பெரிய விற்கலாம், இப்போ விற்கலாம்னா அதை காட்ட பெரிய சொத்து வாங்குறதுக்கு சூழ்நிலையில் அதை விற்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்பாக இல்லை, அவர் விலைக்கு கொடுத்துட்டாரு, குறைச்சிட்டு கொடுத்துட்டு போல் இருக்கு. அதை வாங்கிட்டு மறுவிலை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்துக்க எந்த அளவுக்கு அது பண்ணி என்னடா இப்படி இருக்கே, இது என்ன காரணம் அப்படின்னு வீடு ஓனர் வீடு எதுங்க அப்படின்னு கேட்டான். பக்கத்துலேயே இருக்குது புரியுதுங்களா, வடக்கு பார்த்த மனை, வடக்கும் கிழக்கும் ரோடு. அப்போ அவர் மனையை போய் பார்த்தோம்னா முழுக்க 3 மாடிங்க நல்லா கொடுத்துருக்காது ஆரம்பத்தில். இந்த 3 மாடியில் 3 மாடிக்குமே பாதை வந்துட்டு ஈசானியத்தில் ஆரம்பிக்குது மாடிப்படி. புரியுதுங்களா உங்களுக்கு? எது செய்யக்கூடாதோ அது பூராமல் செஞ்சிருச்சு. ஆகையினால் எப்பயுமே நம்மளுடைய இந்த மீனாட்சி அம்மா அருளால் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விதிகள் அனுபவமான விஷயங்கள் பூராமே மிக சரியாக இருக்கும். எல்லளவும் உங்களுக்கு துன்பம் கொடுக்காது என்று கூறிக்கொண்டு இதை நீங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்துட்டு ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும்னா அப்போ தான் வீடியோ பூரா நீங்கள் பார்க்கலாம், எப்போலாம் தட்டி பார்த்துக்கலாம். நீங்கள் அப்போ உங்கள் சந்தேகம் இருந்தால் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதுக்குள்ளே நாங்கள் விடை கொடுத்துருக்குறோம் சிம்பிளாக. அதனால் நம்ம யூடியூப் சேனல் அடிக்கடி பாருங்கள். குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்கள். ஈசானியத்தை ரொம்ப சுத்தமாய்த்து கொண்டு கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் பார்ப்பீங்க. வணக்கம்.